திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த கம்பளியம்பட்டி அதிகாலை 4 மணி போல அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் காலை கடனை கழிக்கிறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு இளைஞர் படுத்து கிடந்ததை பார்த்த அவரு பக்கத்துல போய் என்னன்னு பார்த்திருக்காரு. ஆனா பக்கத்துல போன பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அவர் முகமெல்லாம் செதஞ்ச மாதிரி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாருன்னு. தலையில கள்ள போட்டு முகமெல்லாம் செதஞ்சு போய் இளைஞர் இறந்து கிடந்ததை பார்த்து பதறி போன அவரு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விவரத்தை சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் உடனே சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு இளைஞரோட முகம் சிதைஞ்சு கிடந்ததால யார் அவர்னு தெரியாம போலீஸ் திணறி இருக்காங்க. இதன் பிறகா இறந்து கிடந்த இளைஞரோட சட்டைப்பையை போலீஸ் செக் பண்ணிருக்காங்க. அதுல இறந்து போன இளைஞரோட லைசன்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு இறந்து போன நபர் கம்பளியம்பட்டியை சேர்ந்த சூர்யான்னு போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே சூர்யாவோட குடும்பத்துக்கு போலீசார் தகவல் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த சூர்யாவோட குடும்பத்தார் அது சூர்யாவோட உடல் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதை அடுத்து இறந்து போன சூர்யாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. கொலை நடந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்ததாலும் அங்க சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாததாலும் குற்றவாளிகள் பத்தின ஆதாரங்கள் எதுவும் போலீசாருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கு. இதனால சூர்யாவோட குடும்பத்தினர்கிட்டையும் கம்பளியம்பட்டி சுத்து வட்டார மக்கள்கிட்டையும் சூர்யா எப்படி அவர் யார் கூட தினமும் நேரம் செலவிடுவாரு, அவருக்கு முன்விரோதம் எதுவும் இருக்கான்னு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போதான் சூர்யா அதே பகுதியை சேர்ந்த ஜேசிபி ஆபரேட்டரான பசுபதி, பெட்டிக்கடை நடத்தி வரும் மனோகரன் ஆகியோர் ஒன்னாவே சுத்திட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. 3 பேரும் நீண்ட காலமாகவே நண்பர்களாகவும் பழகிட்டு வந்திருக்காங்க. சரி, பசுபதி மற்றும் மனோகர்ட்ட விசாரிச்சா எதனா உண்மை தெரிய வரும்னு யோசிச்சு அவங்க கிட்ட விசாரணை பண்ண போலீஸ் போயிருக்காங்க. ஆனா 2 பேருமே வீட்டுல இல்லாததால சந்தேகமடைஞ்ச போலீஸ் பசுபதி மற்றும் மனோகரன் எங்க போனாங்கன்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. ஆனா 2 பேருமே நேத்துல இருந்து வீட்டுக்கே வரலன்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. உடனே பசுபதி மற்றும் மனோகரனோட செல்போன் நம்பரை போலீஸ் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி கண்காணிச்சதுல அவங்களோட செல்போன் நம்பர் கம்பளியம்பட்டியில இருக்கிற மாந்தோப்புல ஆக்டிவா இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் மாந்தோப்புக்குள்ள பதுங்கியிருந்த பசுபதியையும் மனோகரனையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. எதனால மாந்தோப்புக்குள்ள பதுங்கி இருக்கீங்க, நேத்து நைட்டு வரைக்கும் உங்க கூட இருந்த சூர்யா கொலை செய்யப்பட்டிருக்காரு, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு போலீசார் தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா விசாரணையில 2 பேரும் முன்னுக்கு முரணா பதிலளிச்சதால அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க. பசுபதி கிட்டையும் மனோகரன் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதுல பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அவங்க 2 பேரும் சொன்ன தகவல்களை கேட்டு போலீசாரை அதிர்ச்சியாகி இருக்காங்க. சூர்யா, பசுபதி, மனோகரன் 3 பேருமே கம்பளியம்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க. ஒரே ஊருக்காரவங்க அப்படின்றதால ரொம்ப வருஷமா இவங்க 3 பேரும் நண்பர்களா பழகிட்டு வந்திருக்காங்க. ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறது, மது குடிக்கிறதுன்னு எப்பவுமே 3 பேரும் நெருங்கி பழகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பசுபதியோட தங்கச்சியை பத்தி அடிக்கடி சூர்யா விசாரிச்சுட்டே வந்திருக்காரு. பசுபதி கிட்டயே போய் உன் தங்கச்சி அழகா இருக்கா, உன் தங்கச்சிய காதலிக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா அவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு அடிக்கடி சூர்யா சொல்லிட்டே வந்திருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த பசுபதி, என் தங்கச்சி உனக்கும் தங்கச்சி மாதிரி தான், அவளை பத்தி இனிமே இப்படி பேசாதன்னு சூர்யாவை எச்சரிச்சிருக்காரு. ஆனாலும் பசுபதியோட தங்கச்சியை பத்தி சூர்யா பேசிட்டே தான் வந்திருக்காரு. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு மது குடிக்கிறதுக்காக 3 பேரும் கம்பளியம்பட்டி பகுதியில இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ மது குடிச்சிட்டு இருந்தப்போ பசுபதி கிட்ட அவரோட தங்கச்சியை பத்தி சூர்யா மறுபடியும் பேசியிருக்காரு. இந்த முறை அதிக அளவு போதையில இருந்த சூர்யா, நீ ஊர்ல இல்லாத நேரத்துல உன் தங்கச்சி கிட்ட நான் தப்பா நடந்துக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச பசுபதி சூர்யா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. இதனால 2 பேருக்கும் கைகலப்பு உண்டாயிருக்கு. அப்போ சூர்யாவை பிடிச்சு கீழே தள்ளின பசுபதி அங்க இருந்து பெரிய கல்லை எடுத்து சூர்யா தலையில தூக்கி போட்டிருக்காரு. இதுல சூர்யாவோட முகம் சிதைஞ்சு ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இதையடுத்து பசுபதியும் மனோகரனும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போய் மாந்தோப்புக்குள்ள தலைமறைவாகி இருக்காங்க. இப்படி கொலை நடந்தது பசுபதியும் மனோகரனும் வாக்குமூலமா கொடுக்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சிறையில் அடைச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.